அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே தரம் 5 மாணவர்களுக்கு மன்னர் வலய கல்வி அலுவலகத்தால் நடத்தப்பட்ட மாதிரி பரீட்சையினுடைய வினாப்பத்திரம் ஒன்றின் 27வது வினாவிலிருந்து 40வது வினா வரையிலான வினாக்களுக்கான விடைகளையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே 27வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். தாவரம் ஒன்று ஒவ்வொரு நாளும் அதன் உயரத்தின் இருமடங்கு வளர்கின்றது. முதல் நாள் அத்தாவரத்தின் உயரம் 8 சென்டிமீட்டர் காட்டியது. மூன்றாவது நாள் அத்தாவரத்தின் உயரம் யாது? மூன்றாவது நாள் அந்த தாவரத்தினுடைய உயரம் யாது என்பதன் வினா. இந்த வினாவை தெளிவுபடுத்துவதற்கு ஒரு படத்தின் ஊடாக தெளிவுபடுத்துகின்றேன். முதலிலே அதனை அவதானித்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் விரைவாக, சுருக்கமாக, மிக இலகுவாகவும் செய்து கொள்ளலாம். அதனை இறுதியாக கூறுகின்றேன். முதலிலே தாவரத்தினுடைய முதல் நாள் உயரத்தை இங்கே நாங்கள் பார்ப்போம். 8 சென்டிமீட்டர். முதலாவது நாளிலே அந்த தாவரம் 8 சென்டிமீட்டர் உயரத்திலே காணப்படுகின்றது. அதன் பின்னர் அடுத்த நாள் முதல் நாள் இருக்கக்கூடிய அந்த உயரத்தினுடைய 2 மடங்கு வளர்கின்றது. முதல் நாளிலே இருக்கக்கூடிய உயரம் 8 சென்டிமீட்டர். அடுத்த நாள் அதனுடைய வளர்ச்சியானது, அதாவது அந்த தாவரம் இருக்கக்கூடிய அந்த உயரத்தில் இருந்து 2 மடங்கு வளர்ச்சியை காட்டுகிறது அடுத்த நாள். ஆகவே 2 மடங்கு என்கின்ற போது நாங்கள் 16 சென்டிமீட்டர் என்று எடுத்துக்கொண்டால் அது தவறு. ஏனெனில் தாவரம் ஏற்கனவே 8 சென்டிமீட்டர் உயரத்திலே இருக்கின்றது. அடுத்த நாள் அதனுடைய 2 மடங்கு வளர்கின்றது. அதனுடைய வளர்ச்சி 2 மடங்காக காணப்படுகின்றது. ஆகவே 8 சென்டிமீட்டருடைய 2 மடங்கு 16 சென்டிமீட்டர். எனவே ஏற்கனவே தாவரம் 8 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்கின்றது. அதனுடைய 2 மடங்கிலே வளர்கின்றது என்று சொன்னால் அதனுடைய 2 மடங்கு, அதாவது அதனுடைய உயரத்தின் 2 மடங்கு வளர்கின்றது. ஆகவே 16 சென்டிமீட்டர் மேலும் வளர்ந்திருக்கும். மொத்தமாக 2வது நாளிலே அந்த தாவரம் 24 சென்டிமீட்டர் வளர்ந்திருக்கும். அதன் பின்னர் மீண்டும் அடுத்த நாள் நாங்கள் பார்க்கின்ற போது 24 சென்டிமீட்டருடைய 2 மடங்கு வளர்ந்திருக்க வேண்டும். ஏற்கனவே 2வது நாளில் தாவரம் 24 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்கின்றது. அதனுடைய 2 மடங்கு என்கின்ற போது 48 சென்டிமீட்டர் மேலும் வளர்ந்திருக்க வேண்டும். அவ்வாறு வளர்ந்தால் 3வது நாளிலே அந்த தாவரம் 72 சென்டிமீட்டர் உயரத்தை பெற்றுக்கொள்ளும். இது நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக எவ்வாறு இந்த வினா அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவும் இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காகவும் தான் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன். இங்கே நாங்கள் முதலாவது நாளில் 8 சென்டிமீட்டர், அடுத்த நாள் 16, பின்னர் 32 அவ்வாறு இங்கே பார்க்கவில்லை. ஏனெனில் தாவரம் முதல் நாள், நன்றாக வினாவை பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அதன் உயரத்தின் 2 மடங்கு வளர்கின்றது. எந்த அளவிலே உயரம் காணப்படுகின்றதோ அந்த உயரத்தினுடைய 2 மடங்கிலே அதனுடைய வளர்ச்சி இருக்கின்றது. மேலும் வளர்ச்சி, அதாவது ஏற்கனவே 8 சென்டிமீட்டர் காணப்பட்டால் அதனுடைய வளர்ச்சியானது அந்த தாவரத்தின் உயரத்தின் 2 மடங்கு. ஆகவேதான் 8 சென்டிமீட்டரில் காணப்படுகின்ற தாவரம் அடுத்த நாள் 16 சென்டிமீட்டர் மேலும் வளர்ந்து மொத்தமாக 24 சென்டிமீட்டர் ஆகின்றது. இவ்வாறு 2 மடங்காகின்றது என்பது தொடர்பான வினாக்கள் தரப்படுகின்ற போது நேரடியாக எவ்வாறு பார்ப்பதுன்னு சொன்னால், முதல் நாளிலே இருக்கக்கூடிய அந்த உயரத்தினுடைய 3 மடங்காக இருக்கும் மொத்த உயரம் 2வது நாளில். இதிலே பார்த்தீர்களாக இருந்தால் 8 சென்டிமீட்டர் முதல் நாளில், 2வது நாளிலே 8 சென்டிமீட்டருடைய 3 மடங்கு 24 சென்டிமீட்டர், 3வது நாளிலே 24 சென்டிமீட்டருடைய 3 மடங்கு 72 சென்டிமீட்டர். ஏன் இங்கே நாங்கள் 3 மடங்காக பார்க்கின்றோம் என்று சொன்னால், ஒரு தாவரம் முதல் நாளிலே இருக்கக்கூடிய உயரத்தின் 2 மடங்கு வளர்கின்றது என்று சொன்னால் மொத்தமாக 2வது நாளிலே 3 மடங்கு வளர்ச்சியை காட்டும். ஏனெனில் ஏற்கனவே 1 மடங்கு வளர்ந்திருக்கின்றது. மேலும் 2 மடங்கு வளர்கின்ற போது மொத்தமாக 3 மடங்கு வளர்ச்சியை காட்டும். ஆகவேதான் நாங்கள் இலகுவாக 2 மடங்கு வளர்கின்றது என்று சொன்னால் 3 பெருக்கங்கள், 3னுடைய பெருக்கங்களாக பார்க்கின்ற போது நேரடியாக விடைய பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை அவதானியுங்கள். உண்டியல் ஒன்றில் இருந்த நாணயங்களின் எண்ணிக்கையை பின்வரும் உரு காட்டுகின்றது. உண்டியலில் இந்த நாணயங்களின் மொத்த பெறுமதி 35 ரூபாய் எனின் உண்டியலில் உள்ள ரூபாய் 2 நாணயங்களின் எண்ணிக்கை யாது? உண்டியலிலே இருந்த நாணயங்களுடைய எண்ணிக்கையானது உருவிலே காட்டப்படுகிறது. உருவானது சமமாக காட்டப்படுகிறது. 5 ரூபாய் நாணய குட்டிகளும் 2 ரூபாய் நாணய குட்டிகளும் சம எண்ணிக்கையிலே இருப்பதாக உரு காட்டுகின்றது. ஆகவே முதலாவது விடையை எடுத்துக்கொண்டால், அதாவது 2 ரூபாய் நாணயங்கள் இருக்கின்றன என்று எடுத்துக்கொண்டால்
ரூ. 5 நாணய குட்டிகளும் 5 தான் அங்கே இருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு சமமாக காட்டுகின்றது. நாணய குட்டிகளுடைய எண்ணிக்கை சமம் என்று ஒரு காட்டுகின்றது. ஆகவே ரூ. 2 நாணய குட்டிகள் 5 காணப்பட்டால் ரூ. 5 நாணய குட்டிகளும் அங்கே 5 காணப்படும். அவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது மொத்த பெறுமதியை பாருங்கள். ரூ. 2 நாணய குட்டிகள் 5 காணப்பட்டால் அவற்றினுடைய பெறுமதி ரூ. 10. ரூ. 5 நாணய குட்டிகள் 5 காணப்பட்டால் அவற்றினுடைய பெறுமதி ரூ. 25. ஆகவே கூட்டுகின்ற போது ரூ. 35 விடை கிடைக்கின்றது. வினாவிலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது 2 நாணயங்களுடைய மொத்த பெறுமதி ரூ. 35 என்று. ஆகவே முதலாவது விடை சரியான விடையாக அமையும். அடுத்த வினாவை பாருங்கள். ஒரு குடும்பத்தில் 4 சகோதரர்கள் உள்ளனர். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 2 சகோதரிகள் இருந்தனர் எனின் அக்குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் எண்ணிக்கை யாது? இந்த வினாவிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் 4 சகோதரர்கள் இருக்கின்றார்களாம். அந்த சகோதரர்களில் ஒவ்வொரு சகோதரருக்கும் அவர்கள் ஒவ்வொருவருக்குமே 2 சகோதரிகள் இருந்தனர் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு குடும்பத்திலே 4 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் இருக்கின்ற போது இந்த உருவை அவதானியுங்கள். இங்கே இருக்கக்கூடிய 4 சகோதரர்களுக்கும் தலா ஒவ்வொருவருக்குமே 2 சகோதரிகளும் சகோதரிகளாகவே இருப்பார்கள். தனித்து ஒவ்வொருவருக்கும் 2 சகோதரிகளாக அங்கே காணப்பட மாட்டார்கள். 2 சகோதரிகள் இருக்கின்ற போது ஒவ்வொரு சகோதரருக்கும் அவர்கள் இருவருமே சகோதரிகளாகவே இருப்பார்கள். ஆகவே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொத்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கை 6 இருக்கும். மிக இலகுவான வினா. நீங்கள் நன்றாக கிரகித்து வாசித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த வினா. 10 மீட்டர் நீளமான நாடா ஒன்று 2 சம பகுதிகளாக மடிக்கப்பட்ட துண்டின் நடுவில் வெட்டும் போது கிடைக்கும் துண்டுகளின் எண்ணிக்கை யாது? இந்த வினாவை இந்த உருவினூடாக விளங்கிக் கொள்ளுங்கள். இது 10 மீட்டர் நீளமான நாடா என்று எடுத்துக்கொண்டால் இதனை நாங்கள் சமமாக மடித்துக் கொள்வோம். இவ்வாறு மடிக்கப்பட்ட பின்னர் நடுவில் வெட்டும் போது இந்த உருவை அவதானித்து பாருங்கள். இவ்வாறு வெட்டுகின்ற போது முனைப்பகுதிகளோடு இருக்கக்கூடிய இந்த 2 துண்டுகளும் தனியாக விழுந்து கொள்ளும். மற்றைய பக்கம் இருக்கக்கூடிய துண்டு இணைப்பாகவே இருக்கின்றது. அதாவது துண்டாக ஒரே துண்டாகவே காணப்படும். எனவே இந்த வினாவிற்கான மிகச்சரியான விடையாக 3வது விடை 3 துண்டுகள் என்பது சரியாக இருக்கும். ஒருவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இங்கே மடிக்கப்பட்டிருக்கின்றது. நாடாவானது சமமாக மடிக்கப்பட்டு நடுவிலே வெட்டப்படுகின்ற போது 2 சிறிய துண்டுகளும் ஒரு பெரிய துண்டுமாக மொத்தமாக 3 துண்டுகள் இங்கே எங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பின்வரும் கோலத்திற்கேற்ப வினாக்குறி இடப்பட்ட இடத்தில் வர வேண்டிய விடையாது. இவ்வாறு உருக்கோலங்கள் வருகின்ற போது ஒன்றுக்கு மேற்பட்ட வழிமுறைகளிலே நாங்கள் ஒழுங்குபடுத்தி பார்க்கின்ற போது சில வழிகளில் சரியாக விடை அமையலாம். இதிலே நான் ஒரு வழிமுறையிலே இந்த கோலத்தை அவதானித்திருக்கின்றேன். எவ்வாறு சொன்னால் முதலாவது நிழலை அவதானித்துக் கொள்ளுங்கள். அதிலே இந்த அடையாளம், அதாவது சதுர அடையாளத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். அந்த சதுர அடையாளமானது இடம் மாறாமல் இருக்கின்றது. முதலாவது நிழலில் இடம் மாறாமல் இருக்கின்றது. புள்ளிகள் மாத்திரம், கருப்பு புள்ளி மாத்திரம் இடஞ்சுழியாக நகர்கின்றது. முதலாவது மேல் மூலையில் இருந்தது, 2வது கீழ் மூலையில் இருக்கின்றது, அடுத்ததாக வலப்பக்க மூலையில் இருக்கின்றது. இந்நடுவில் இருக்கக்கூடிய நிழல், அதாவது 2வது நிழலை அவதானித்தீர்களாக இருந்தால் அங்கும் அந்த சதுர அடையாளம் இடம் மாறாமல் 3 கட்டங்களிலுமே இருக்கின்றது. கருப்பு புள்ளி மாத்திரமே இடம் மாறி இருக்கின்றது. 3வது நிழலை அவதானித்தீர்களாக இருந்தால் மேலிருந்து பார்க்கின்ற போது 3வது நிழலை மேலிருந்து பார்க்கின்ற போது சதுர அடையாளம் அதே இடத்திலே சதுர வடிவமானது அங்கேயே இருக்கின்றது. அந்த புள்ளி மாத்திரமே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே புள்ளியானது அந்த 4 பகுதிகளிலும் மேல் மூலையிலே, இடப்பக்கம் மேல் மூலையிலே இருக்கின்றது. அதன் பின்னர் சதுரத்தோடு இருக்கக்கூடிய அந்த மூலை பகுதிக்கு நகர்ந்து இருக்கின்றது. ஆகவே அடுத்த உருவிலே வலப்பக்க கீழ் மூலைக்கு நகர்ந்திருக்கும். ஆகவே இந்த ஒழுங்கின்படி பார்க்கின்ற போது 3வது விடை பொருத்தமாக அமையும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பின்வரும் தரவுகளின்படி ஆந்தையின் உயரம் எத்தனை சென்டிமீட்டர்? இந்த வினாவிற்கான விடையை இலகுவாக காண்பதற்கு உருவின் மூலம் தெளிவுபடுத்துகின்றேன். இந்த உருவை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒரு மரத்தின் மீது ஆந்தை இருப்பதாக முதலாவது உரு காட்டப்பட்டிருக்கின்றது. நிலத்தில் இருந்து ஆந்தையோடு சேர்த்து, அந்த ஆந்தையின் உயரத்தோடு சேர்த்து 230 சென்டிமீட்டராக காணப்படுகின்றது. 2வது படத்திலே அந்த ஆந்தை அந்த மரத்தின் அடிப்பகுதியிலே காணப்படுகின்றது. மரத்தினது உயரம் 200 சென்டிமீட்டராக இருக்கின்றது. ஆகவே இந்த
அடையாளத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். சிவப்பு நிற புள்ளிக்கோடுகள் இதிலே வழங்கியிருக்கின்றேன். இதனை அவதானித்துக் கொள்ளுங்கள். தற்போது ஆந்தையின் உயரத்தோடு, அதாவது மரத்தோடு சேர்ந்து ஆந்தையினுடைய உயரம் சேர்ந்த அந்த பகுதி மொத்த உயரம் 230 சென்டிமீட்டர். அதே நேரம் மரத்தினுடைய அடிப்பகுதியிலே காணக்கூடிய அந்த ஆந்தை பாருங்கள், ஆந்தைக்கு மேலாக மரப்பகுதியிலே 200 சென்டிமீட்டர் அடையாளம் காண்பிக்கப்பட்டது. 200 சென்டிமீட்டர் உயரம் தரப்பட்டுள்ளது. தற்போது மொத்தமாக 230 சென்டிமீட்டர் உடைய அந்த பகுதியை பார்த்தீர்களாக இருந்தால், மரத்தின் அடிப்பகுதியிலே ஆந்தை இருக்கக்கூடிய அந்த பகுதியும், நடுவிலே மரத்தினுடைய பகுதியும், அதன் மீது இன்னொரு ஆந்தை, அதாவது ஒரே படத்துக்குள்ளே 2 ஆந்தைகளையும் உள்ளடக்கக்கூடியவாறு அந்த ஒரு காணப்படுகின்றது. இடைப்பட்ட பகுதியானது 200 சென்டிமீட்டர் என தரப்பட்டுகின்றது படத்திலேயே. இடைப்பட்ட பகுதி 200 சென்டிமீட்டர். ஆகவே ஏனைய அந்த 230 எஞ்சுகின்ற மீதி 30 சென்டிமீட்டருக்குள் 2 ஆந்தைகளுடைய உயரம் காணப்படுகின்றது. 2 ஆந்தைகளுடைய உயரம் 30 சென்டிமீட்டராக இருக்கின்றது. நன்றாக நான் குறித்திருக்கக்கூடிய படத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். மொத்தமாக 230 சென்டிமீட்டர் உயரத்துக்குள் 2 ஆந்தைகளுடைய உயரத்தை நாங்கள் குறித்துக் கொள்ளக்கூடிய அளவிலே இந்த படம் தரப்பட்டிருக்கின்றது. இடைப்பட்ட பகுதி 200 சென்டிமீட்டர். எனவேதான் 230 200 கழிக்கின்ற போது கிடைக்கக்கூடிய 30 சென்டிமீட்டர் 2 ஆந்தைகளுடைய உயரம். ஆகவே எங்களுக்கு ஒரு ஆந்தையினுடைய உயரம்தான் தேவை. 30 சென்டிமீட்டரை 2ஆல் வகுக்கின்ற போது 15 சென்டிமீட்டர் என ஆந்தையினுடைய உயரம் எங்களுக்கு கிடைக்கும். இந்த உருவை நன்றாக அவதானித்தாலே இலகுவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, கண்ணனும் கருணனும் உயரமானவர்கள், கருணனும் வருணனும் விவேகிகள், வருணனும் கமலனும் அழகுடையவர்கள். இவ்வாறாயின் விவேகமும் உயரமும் உடையவர் யார்? இதிலே குறித்துக் கொள்வோம். உயரமானவர்கள் 2 நபர்கள் தரப்பட்டிருக்கின்றது. கண்ணன், கருணன். விவேகிகள் கருணன், வருணன். அழகானவர்கள் வருணன், கமலன். இதிலே வினா விவேகமும் உயரமும் இந்த 2 பகுதிக்குள்ளும் இருக்கக்கூடிய நபரை அவதானியுங்கள். விவேகம் மற்றும் உயரம் இந்த 2 பகுதிகளுக்குள்ளும் இருக்க வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற போது கருணன் அங்கே காணப்படுகின்றார். ஆகவே சரியான விடை கருணன். அடுத்த வினா, 2019ஆம் ஆண்டு தை மாதம் 1ஆம் திகதி சனிக்கிழமை எனில் 2020ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 31ஆம் திகதி என்ன நாள்? இதிலே 2019ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரண வருடம். ஒரு சாதாரண வருடம். ஆகவே 2019ஆம் ஆண்டு தை மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமையாக இருந்தால், அந்த வருடம் முடிவடைகின்ற மார்கழி 31ஆம் திகதியும் சனிக்கிழமையாக இருக்கும். ஏனெனில் சாதாரண வருடங்களில் ஆரம்பிக்கின்ற நாளும் வருடம் முடிவடைகின்ற நாளும் ஒரே நாளாக காணப்படும். இவ்வாறு 2019 மார்கழி 31 சனிக்கிழமையாக இருந்தால், அடுத்த 2020ஆம் ஆண்டு ஆரம்பிக்கின்ற நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். இது ஒரு லீப் வருடம். 2020 ஒரு லீப் வருடம். எனவே வினாவானது 2020ஆம் ஆண்டு மார்கழி 31ஆம் தேதியினுடைய நாள் தான் கேட்கப்பட்டிருக்கின்றது. தை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால், இது ஒரு லீப் வருடமாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த வருடத்தின் இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமையினுடைய அடுத்த நாளாக இருக்கக்கூடிய திங்கட்கிழமையாக இருக்கும். எனவே இந்த வினாவிற்கான விடை திங்கட்கிழமை. அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். வியாபாரி ஒருவர் மாதம் ஒன்றிற்கு 200 பொருட்களை விற்பனை செய்ய தீர்மானித்திருந்தார். அவர் 3ஆம் காலாண்டின் இறுதி மாதம் வரை 1740 பொருட்களை விற்பனை செய்திருந்தார். அவருடைய இலக்கை அடைவதற்கு இறுதி காலாண்டில் இன்னும் எத்தனை பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும்? இதிலே இலகுவாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மாதம் ஒன்றுக்கு 200 பொருட்கள் சொன்னால் ஒரு வருடத்திலே 12 மாதங்கள் இருக்கின்றன. மொத்தமாக அவர் தீர்மானித்திருக்கக்கூடிய எண்ணிக்கை, விற்பனை செய்ய தீர்மானித்திருக்கக்கூடிய எண்ணிக்கை 2400 இருக்கும். அதிலே 1740 இதுவரைக்கும் விற்பனை செய்திருக்கின்றார். இன்னும் அவர் எவ்வளவு தன்னுடைய இலக்கை அடைவதற்கு இன்னும் இத்தனை பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என்பதுதான் வினா. ஆகவே 2400 1740 கழித்துக் கொள்ள வேண்டும். 660 என்று விடை கிடைக்கும். அதே நேரம் இதிலே இந்த காலாண்டு தொடர்பான விடயங்களை நீங்கள் அதிகம் இதிலே யோசிக்க வேண்டிய விடயம் இல்லை. ஏனெனில் நேரடியாகவே நாங்கள் விடையை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் காலாண்டு தொடர்பாகவும் நினைவுபடுத்துகின்றேன். காலாண்டு என்பது 3 மாத காலப்பகுதியை கொண்டிருப்பது. ஏனெனில் ஒரு ஆண்டு 12 மாதங்கள் என்கின்ற போது ஒரு காலாண்டு 3 மாதங்களை கொண்டதாக இருக்கும். முதல் 3 மாதங்களும் முதலாவது காலாண்டாக இருக்கும்.
அடுத்த 3 மாதங்களும் 2வது காலாண்டாக இருக்கும். அடுத்த 3 மாதங்களும் 3வது காலாண்டாக இருக்கும். இறுதி 3 மாதங்களும் 4வது காலாண்டாக இருக்கும். அடுத்த வினாவை அவதானியுங்கள். பொறியொன்று மாறா வேகத்தில் தொழிற்பட்டு மணித்தியாலத்திற்கு 240 பொருட்களை உற்பத்தி செய்யும். அத்தகைய இரு பொறிகள் 35 நிமிடத்தில் எத்தனை பொருட்களை உற்பத்தி செய்யும்? இதிலே பொறியொன்று மாறா வேகத்தில் தொழிற்பட்டு மணித்தியாலத்திற்கு 240 பொருட்கள். ஆகவே 240க்குள் 240 நான் 60ஆல் வகுத்துக் கொள்கிறேன். ஏனெனில் ஒரு மணித்தியாலத்திலே 60 நிமிடங்கள் இருக்கின்றன. ஒரு நிமிடத்திற்கு எத்தனை பொருட்களை உற்பத்தி செய்யும் என்று பார்ப்பதற்காக 240ஐ நான் 60ஆல் வகுத்துக் கொள்கின்றேன். அவ்வாறாக வகுக்கின்ற போது 4 பொருட்கள், அதாவது ஒரு நிமிடத்தில் 4 பொருட்களை அந்த பொறி உற்பத்தி செய்யும். அதே நேரம் 35 நிமிடத்தில் அத்தகைய இரு பொறிகள், நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும், 35 நிமிடத்தில் அத்தகைய இரு பொறிகள். எனவே 35 நிமிடத்திலே நாங்கள் ஒரு பொறியானது 35ஐ 4ஆலே பெருக்கின்ற போது 140 பொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு பொறி. ஏனெனில் இங்கே 35 நிமிடத்தில் 2 பொறிகள் தொடர்பாக கேட்டிருக்கின்றார்கள். முதலில் நாங்கள் ஒரு பொறியை பார்த்துக் கொள்வோம். ஒரு நிமிடத்திலே 4 பொருட்களை அந்த பொறி உற்பத்தி செய்யும். ஆகவே 35 நிமிடத்தில் 4 பொருட்கள் படி 140 பொருட்களை உற்பத்தி செய்யும். அதே நேரம் 2 பொறிகள், ஆகவே 2ஆல் பெருக்கிவிட்டால் போதுமாக இருக்கும். 280 பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை அவதானியுங்கள். பின்வரும் எண்கோள இடைவெளியில் வர வேண்டிய விடையை தெரிவு செய்க. இதிலே 3 நிரல்களாக தரப்பட்டு 3 நிரல்கள் 3 நிரை என்கின்ற ஒழுங்கிலே இலக்கங்கள் வழங்கப்பட்டுகின்றன. முதலாவது நிரலிலே 30, 42, 45, இரண்டாவது நிரலிலே 25, நடுவிலே வெற்றிடமாக தரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக 25. அடுத்த 3வது நிரல் 9, 7, 6 என்கின்ற வகையில் இலக்கங்கள் காணப்படுகின்றது. இதிலே முதலாவது நிறையாக மேல் இருக்கக்கூடிய முதலாவது நிறையை அவதானித்தீர்களாக இருந்தால் 30, 25, 6. இந்த 30ஐ 6ஆல் வகுத்தால் விடை 5. அதனுடைய பெருக்கம் 5இன் 5 பெருக்கம், அதாவது 5ஐ 5ஆல் பெருக்கின்ற போது 25 எங்களுக்கு கிடைக்கும். அந்த இலக்கத்தை அதே இலக்கத்தாலே பெருக்கின்றோம். அதே போல கீழே இருக்கக்கூடிய நிறையை அவதானியுங்கள். 45ஐ 9ஆல் வகுத்தால் விடை 5. 5ஐ 5ஆல் பெருக்கினால் 25. நடுவே இருக்கக்கூடிய நிரை, இரண்டாவது நிரையாக நீங்கள் 42ஐ 7ஆல் வகுத்தால் 6. 6ஐ 6ஆல் பெருக்கின்ற போது 36. ஆகவே இதற்கான விடையாக முதலாவது விடை 36 அமையும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். சங்கரியின் வயதுடன் 12 வருடங்களை கூட்டினால் அவள் மாலாவின் வயதை விட 3 வருடங்கள் இளையவளாகின்றாள். மாலாவின் வயது 30 எனில் சங்கரியின் வயது யாது? இதிலே மாலாவினுடைய வயது 30 என தரப்பட்டிருக்கின்றது. சங்கரியினுடைய வயது மேலே கூட்டிலே தரப்பட்டிருக்கின்றது. சங்கரியின் வயதுடன் 12 வருடங்களை கூட்டினால் அவள் மாலாவின் வயதை விட 3 வருடங்கள் இளையவள் ஆகின்றாள். ஆகவே மாலாவினுடைய வயது 30, அதிலிருந்து 3ஐ கழித்து கொண்டால் 27. அதன் பின்னர் சங்கரியின் வயதுடன் 12 வருடங்களை கூட்டினால் அவள் மாலாவின் வயதை விட 3 வருடங்கள் இளையவள். ஆகவே 27லிருந்து நாங்கள் கூட்டிக் கொண்ட அந்த 12ஐ கழித்தால் நேரடியாக சங்கரியினுடைய வயது எங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வினா, பின்வரும் கதைப்படங்களை ஒழுங்குபடுத்தும் போது வரும் விடையாது? இதிலே காகம் ஒன்றினுடைய செயற்பாடு தொடர்பாக 4 படங்கள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த 4 படங்களை மேலோட்டமாக நீங்கள் அவதானித்தால் சி அடையாளத்தோடு இருக்கக்கூடிய அந்த படம், சி குறியீடு வழங்கப்படக்கூடிய படம், அந்த படத்திலே அப்போதுதான் காகம் அந்த குவளையை நோக்கி வருவதாக காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இந்த 4 உருக்களையும் ஒழுங்குபடுத்தும் போது முதலாவதாக சி பெற வேண்டும். அவ்வாறு பார்த்தால் ஒரே ஒரு இடத்திலே தான் சி முதலாவது வடிவமாக காணப்படுகின்றது, 3வது விடையிலே. அதே நேரம் நீங்கள் இங்கு இருக்கக்கூடிய 4 எழுத்துக்களையும் படங்களை தொடர்படுத்தி நீங்களாக ஒழுங்குபடுத்தாமல் விடையை வைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதிலே இலகுவாக அந்த படம் எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது. இலகுவாக விடையை காணக்கூடியதாக அந்த படங்கள் அமைந்திருப்பதால் நான் சி என்கின்ற
அந்த குறியீட்டினை எடுத்து விடையை அவதானித்து நேரடியாக உடனடியாகவே பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அவ்வாறு இல்லாதுவிட்டால் நீங்கள் ஒவ்வொரு விடைகளாக ஒழுங்குபடுத்தி பார்ப்பதும் உங்களுக்கு படங்கள் கடினமாக இருக்கின்ற போது நீங்கள் விடைகளை வைத்துக்கொண்டு பார்ப்பது மிக இலகுவாக இருக்கும். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, வினாப்பத்திரம் ஒன்றினுடைய 40 வினாக்களுக்குமான விளக்கங்களை வழங்கி இருக்கின்றேன். முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் பயிற்சி செய்து பாருங்கள். தொடர்ச்சியான பயிற்சி தான் வினாப்பத்திரம் ஒன்றினை உங்களுக்கு இலகுவாக்கும். ஆகவே நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் இன்னொரு காணொளியை சந்திக்கின்றேன். நன்றி.